ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல வாரத்துல 1, 2 நாளாவது சாப்பிடுங்க. அப்பதான் நம்மளோட முகம் நல்ல பொலிவா இருக்கும். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மல்லி துவையலும், புதினா துவையலும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இப்போ மல்லித்தழை, புதினா எல்லாம் நல்ல கம்மியான விலையில தான் கிடைச்சது. அதனால நான் 2 கட்டு மல்லித்தழை வாங்கியிருக்கிறேன். 1 கட்டு புதினா வாங்கியிருக்கிறேன். முதல்ல மல்லித்தழையில உள்ள கொஞ்சம் பெரிய காம்புகளெல்லாம் எடுத்து தனியா வச்சிடலாம். அந்த பெரிய காம்புகளை வந்து நம்ம சாம்பார் இல்லைன்னா ரசத்துல வந்து கட் பண்ணி போட்டா நல்லா வாசமா இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மல்லி புதினால எப்பவுமே நிறைய மண் துகள்கள் இருக்கும். அதனால அது நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு வந்துடணும். நான் வந்து இந்த கழுவுற ப்ராசஸ் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த கொலாண்டர் அப்படிங்கிற இந்த வடிகட்டிங்க உள்ள இந்த பாத்திரத்தை யூஸ் பண்றேன். இனிமே மல்லி துவையல் செய்யறதுக்காக அது கூட 2 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் 3 அல்லது 4 எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னா 2 அல்லது 3 போதுமானதா இருக்கும். புளி சுண்டைக்காய் சைஸ்க்கு சின்ன ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இமீடியட்டாவே அது கூட பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லைட்டா போட்டா போதும். உளுந்து செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மல்லி தழைகளை சேர்த்துக்கிறோம். மல்லித்தழை சேர்த்துட்டு அதை நல்லா புரட்டி விட்டுக்கணும். அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணா போதுமானதா இருக்கும். இது கூட நம்ம இந்த சட்னிக்காக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். இனிமே இது எல்லாமே நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனாதான் இந்த மல்லி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்டா நல்லா சுருண்டு வரும். அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இரும்பு பாத்திரத்துல வதக்குனனால அதை அப்படியே அதுல ஆற விட்டுறக்கூடாது. அப்போ வந்துட்டு அந்த புளி வந்து இரும்பு கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அவ்வளோவா டேஸ்ட் கிடைக்காது. அதனால இதை செப்பரேட்டா ஒரு பாத்திரத்துல வச்சு நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்க போறோம். இது கம்ப்ளீட்டா ஆறின பிறகு நம்ம இதை துவையெல்லாம் அரைச்சிக்கலாம். நம்ம அதே சமயம் நம்ம புதினா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் நம்ம இப்போ வதக்கிக்க போறோம். நான் சேம் வாணலி தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறனால இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். கழுவாம யூஸ் பண்ண வேண்டாம். கழுவாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல தண்ணி இருந்துச்சுல, அதனால இந்த பொருள்லாம் சேர்ந்துட்டு புகைய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த புதினா துவையல் வதக்க வராது. அது மாதிரி இந்த புதினா தழைகள் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த காம்புகள் எல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த காம்பு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சில நேரம் அதுல வந்து அரைக்கும் போது நல்ல யூனிஃபார்மா வராது. புதினா காம்புகளை நம்ம மறுபடியும் மண் தொட்டியில நட்டி வச்சோம் அப்படின்னா அது மறுபடியும் புதினாவா நம்மளுக்கு வளர்ந்துடும். அதே சமயம் நம்ம இந்த புதினா காம்புகளை வேஸ்ட் பண்ணாம டீ பவுடருக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புதினாவை நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். புதினா துவையல் அரைக்கிறதுக்காக அது கூட 3 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம். 3 பல் பூண்டு, இது கூட சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். புதினா துவையலுக்கு புளி சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு ஒரு சின்ன சைஸ்க்கு கொஞ்சமா புளி எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இமீடியட்டாவே அது கூட பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லைட்டா போட்டா போதும். இது கூட நம்ம மிளகா வற்றல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு லைட்டா வறுத்துக்கணும். இதெல்லாம் செவக்கும் போதே நம்மளுக்கு உளுந்தம்பருப்பும் செவந்திருக்கும். இது வந்து ரொம்ப குயிக்கா நடந்துரும். அதனால நம்ம ஃபாஸ்டா கவனமா செஞ்சுக்கணும். தீய வேணாலும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். வத்தல் செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தாலே அந்த பூண்டையும் புளியையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டுமே நம்ம வதக்கிக்கிறோம். இது கூட சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புதினா தலைகளையும் சேர்த்துட்டு நம்ம ஜென்ரலா வதக்கிக்கணும். இது வந்து 1 நிமிஷம் வதக்குனா போதும். அதிகமா வதக்கணும் அப்படின்னா அதோட சத்துக்கள் வீணாயிரும் அப்படிங்கறனால நம்ம 1 நிமிஷம் மட்டுமே வதக்கிக்கிறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த புதினா நல்லா சுருண்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். இனிமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜீரகம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பும் எடுத்து வச்சுக்கிறோம். அது கூட நம்ம இரும்பு பாத்திரத்துல பண்றதுனால இதுல வச்சே நம்ம ஆற விடக்கூடாது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த துவையலுக்கு நம்ம வதக்கி இருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். சூடா இருக்கிற எந்த பொருளையுமே நம்ம மிக்சியில சேர்த்து அரைக்க கூடாது. அது மிக்சிக்கும் நல்லது இல்லை. அதே மாதிரி நம்ம மேலேயும் அது பட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நல்லா இந்த துவையலுக்குள்ள பொருட்கள் எல்லாம் ஆற விட்டுக்குவோம். இப்போ இந்த மல்லி சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல, இந்த எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து மிக்சியோட மீடியம் சைஸ் ஜார்ல போட்டுக்கிறோம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சியில சேர்த்து லைட்டா ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டுமே சேர்த்து நல்லா கெட்டியா துவையல் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புதினா துவையல் இந்த மாதிரி நல்லா கெட்டியா அரைக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி இந்த மல்லி துவையலையும் நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். மிக்சியில மல்லி துவையல ரொம்ப அதிகம் கெட்டியா அரைக்க முடியாது. அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்தாதான் அது நல்லா அரைப்படும். அதனால இப்ப பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சில தான் என்னால அரைக்க முடிஞ்சது. உங்களுக்கு விருப்பம்னா இதை வந்து திருப்பி இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்து வதக்குனா நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இந்த 2 துவையலுமே எண்ணெய் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது 2-3 நாள் கெட்டு போகாது. அது எந்த டிராவலுக்குனாலும் நம்ம வந்து
வந்துட்டு கையில் வந்து பேக்டு ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி மல்லி துவையல் புதினா துவையல்லாம் நல்ல காரமாக இருக்கும் அப்படிங்கிறனால இது தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம இந்த பச்சை காய்கறிகள்லாம் இல்லாமல் நம்ம என்னைக்காச்சும் இந்த மாதிரி பட்டாணி குருமா இல்லைன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி மசாலா இப்படி செய்கிறோம் அப்படின்னாக்க அந்த சமயத்தில் இதை வந்து நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி துவையல்களை ஓட்ஸ் தயிர் சாதம் கூட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லி சட்னி புதினா சட்னி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அது ஒரு இயற்கையான மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஒர்க் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல் வெரைட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.